நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வீட்டு வாசல் யார் பட்டாசு வைக்கிறா? வணக்கம் 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 வணக்கம். என்ன மாமா, யார் வேட்டு வச்சது? வேற யாரு? எல்லாம் நம்ம ரசிகர்கள் தான் மீனாட்சி. ரசிகர்களா? பாலபிஷேகம் பண்றாங்க, அன்னதானம் போடுறாங்க, கழுத்துல மாலையா வந்து குமிக்கிறாங்க, ரோடெல்லாம் பட்டாசு பரிவட்டோன்னு ஒரே மரியாதையோ மரியாதை மீனாட்சி. என்னடா பாக்குற? இல்ல பண்றாங்க பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆனா அந்த பண்றாங்கல்ல ஒருத்தனை கூட காணுமே, அதான். அது ஆமா, பர்சனல் வேலையா வந்திருக்கேன் இல்லையா, அதான் என்னோட ரசிகர்கள் எல்லாம் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிக்க சொல்லியிருக்கேன். ஓ யா 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 யா. ஆமா, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? இன்னைக்கு எவ்வளவு பெரிய உலக தலைவரோட பிறந்த நாள், அது தெரியாம இவ்வளவு அசால்ட்டா கேட்டுட்ட? உலக தலைவர் யார் அது? ரொம்ப யோசிக்காத மீனாட்சி, நான் தான். இல்ல மீனாட்சி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் மாமா உலக தலைவராக வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் மீனாட்சி. என்ன மீனாட்சி, பிறந்த நாள்னு சொல்றேன், ஒரு வாழ்த்து கூட இல்லையா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. அப்படியே கையை கொடுத்து சொன்னா பிறந்த மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். என்னடா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. நன்றி மீனாட்சி, நன்றி 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 நன்றி. மாமா போதும் மாமா, கையை விடுங்க. மீனாட்சி, இந்த நாள் உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள் மீனாட்சி. இதை நீ மறக்கவே கூடாது. இந்த வருஷம் பரிசு தரலன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் மாமா ஸ்பெஷல் பரிசு எதிர்பார்ப்பேன், இப்பவே சொல்லிட்டேன். சரி சரி, அத்தை மாமாவை கூப்பிடுறா, சட்டு போட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. அப்படியா? அப்ப நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்ன மீனாட்சி, பொண்டாட்டி புருஷன் கால விழும்போது புருஷனாக போறவன் பொண்டாட்டி கால விழக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏண்டா? வேணாடா. என்னடா? வேண்டாம் வேண்டாம். சரி, வாயால நல்லா இருங்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே, அது போதுமே எனக்கு. கம்மான் மீனாட்சி. நல்லா இருங்க மாமா, நல்லா இருங்க. நன்றிடா நன்றிடா நன்றிடா. ஹலோ, என்னது 1000 பேருக்கு அன்னதானமா? நான் தான் வந்து தொடங்கி வைக்கணுமா? சரி சரி, நான் வந்துடுறேன். மீனாட்சி, மாமாக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி வந்திருக்கு, சமூக சேவை. அதனால மாமா கொஞ்சம் உடனே போயாகணும். போயிட்டு வரட்டுமா? கிளம்புங்க. அப்புறம் இந்தாடா, இந்த மாலையெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. அப்பதான் ஊருக்குள்ள எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு அத்தைக்கு மாமாக்கு தெரிய வரும். புடிடா, எல்லாத்தையும் உனக்கு 2 வாட்டி சொல்லணும். வேட்டையா, இந்த மாலையை மட்டும் மீனாட்சி கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? யோசிக்காதரா, பட்டுன்னு போட்டுரு. மீனாட்சி, ஐ லவ் யூ மீனாட்சி. மாமா, கோச்சிக்காதரா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒத்திக்க, வேற எதுவும் இல்ல. மவனே, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல பாக்குறேன் இல்ல? அப்ப மாமா கிளம்பட்டுமா? வரேன். ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தா? மாமா,
யார் இவன்? இவனும் ஒன் ஆஃப் த ரசிகர் மீனாட்சி. என்ன கோயில் நினைச்சு சுத்திட்டு இருக்கான் போல. கோவெல்லாம் ஏமாமா கோவமா சுத்துறான்? தெரியலையே. ஏடா தம்பி, ரசிகர்கள் எல்லாம் அங்க வெளியில தானே நிக்க சொன்ன, நீ மட்டும் ஏன் உள்ள வந்தா போட்டோ எடுக்கணுமா? ஏடா விதவிதமா மாலையை வாங்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டு திருட்டு ராஸ்கல். ஏன் ரசிகரே, நீங்களே எப்படி கோவப்பட்ட எப்படி? நீங்க தானே எனக்கு மாலையை போட்டீங்க. யார்? நான் உனக்கு ரசிகரு? உனக்கு நானே மாலை போட்டேன்? ஆமா. இந்த மூஞ்சிக்கெல்லாம் ரசிகர்னு ஒரு கேடு. இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. ரைட் 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 ரைட். மரியாதையா என் காசை கொடுறா. இருந்தா தர மாட்டோமா? டேய் ஐயோ அண்ணே, சாயங்காலமா வாங்க, நான் தந்துடுறேன். தங்கச்சி முகத்துக்காண்டி விடுறேன். களவாணி பயல, மூஞ்சி முகரையும் பாரு, இதுல கண்ணாடி வேற. செக்கட்டவமானம். மீனாட்சி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, அதானே மாமா? ஆப்வியஸ்லி மீனாட்சி, ஆப்வியஸ்லி. ஏய், எவன்டா அவன் என் கடையில இருந்து சரவடி எடுத்தது? யாருன்னு கேக்குறல? மீனாட்சி, அப்படியே இன்னொரு அண்ணன் வரும், அப்படி அவருக்கு ஈவினிங் பேமெண்ட் செட்டில் பண்ணிரு. நான் அப்படியே பின்பக்கமா ஏறி குச்சி ஓடி போயிடுறேன். என்ன கேட்டா லீவுன்னு சொல்லிடு. பாய் மீனாட்சி. அம்மா, சரியான சிரிப்பு வில்ல. எம்பெருமானே, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால என் பிறந்த நாள் ட்ரீட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அது அந்த டைமிங் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவே. முருகா முருகா. அண்ணே பாத்து போங்கண்ணே. ஏய், நீ வந்து இடிச்சிட்டு எங்களை பாத்து போங்கறியா? அடிங்க. சாரிண்ணே சாரிண்ணே சாரிண்ணே, மன்னிச்சிருங்க. ஏதோ அறியாத பையன் தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்கண்ணே. அது போ பன்றி. சரி சரி, நன்றிண்ணே, வரேன். அந்த வேட்டையனுக்கு நாளைக்கு பிறந்த நாளாம்ல, அதுவே அவன் இறந்த நாளாவும் மாறணும். சரிங்க ஐயா. நல்லா தண்ணியை போட்டுட்டு அவன் மேல் லாரி விட்டு ஏத்தல. ஏய், ஐயா சொன்ன ஆளு இவன் தான். இவனை தான் இன்னைக்கு போடுறதுக்கு நாம இங்க வந்திருக்கோம், புரியுதா? கவலைப்படாத, நீ ஒத்த புளிய மரத்து முக்கில் வண்டியோட இரு. அதுதான் சரியான பாயிண்ட். இவன் இங்கிருந்து கிளம்புனதும் நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், தட்டி தூக்கிடு. சரி, பாத்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையான காய்கறிகளை நறுக்கி வைத்து பின்பு அதனை வேக வைத்து சிறிது மசாலா போட்டு 2 டீஸ்பூன் அதன் பின்பு யார் இது? ஹலோ ஹலோ, யாருங்க? மீனாட்சி அம்மாவா பேசுறது? ஆமா, மீனாட்சி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் அங்கம்மா பேசுறேம்மா. அன்பரசியா வீட்டுல வேலை பாக்குறோம்மா. ஆம், சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அம்மா, உங்க அத்தை பையன் உசுருக்கு ஆபத்துமா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நேத்து உங்க அத்தை மகன் வீட்டுக்கே வந்து அன்பரசியா கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாருமா. ஐயோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுமா. எங்க வீட்டு டிரைவர் கிட்ட சொல்லி விபத்து மாதிரியே வண்டி ஏத்தி கொலை பண்ண சொல்லிட்டாருமா. அந்த பையன் வீட்டுக்கு வந்தா வெளியில எங்கேயும் போகாம பத்திரமா பாத்துக்கமா. நீங்க
வேட்டை மாமாவை தானே சொல்றீங்க? அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. குங்கும போட்டு வச்சு காதுல கடுக்கம் போட்டிருந்தாரு. நான் ரொம்ப நேரம் பேச முடியாதுமா. ஐயாக்கு சந்தேகம் வந்துருமா. நான் வச்சிடுறேம்மா. அந்த பையன் உசுறு உன் கையில தான் இருக்கு. அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கம்மா. அம்மா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஷோ, ஏகஹாரதி தீபம் தரிசயாமி. சாமி. அடடே, என்ன சாமி அமீர் கான் மாதிரி இருக்கேள்? எங்க இருந்து வரேள்? எல்லாம் இங்கதான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. அது சரி, பொங்கலுக்கும் புளியோதரைக்குமே 6 பேக்கா? சரி சாமி, அர்ச்சனை பண்ணணும். பேஷா பண்ணிடலாமே. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு சரவண, மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம். திருவாதிர நட்சத்திரத்தாயாம் மிதுன் ராசு ஜாதாயாः சரவணன் நாமதேயஸ்ய. அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரே, யார்கிட்ட சொல்றது? வேட்டை மாமா கிட்ட சொல்லிரலாம். சக குடும்பஸ்ய க்ஷேம. பகவானை கும்பிடும் போது போன் எதுக்கு? போனை சைலண்ட்ல போடுங்க. சாரி சாமி. ஐயோ மாமா ப்ளீஸ். க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் தர்மார்த்த காமிய சதுர்வித சாமி, பல புருஷார்த்த. இதான் என்னோட கடைசி பிறந்த நாள். ஐ மீன் பேச்சுலரா என்னோட கடைசி பிறந்த நாள். அடுத்த வருஷம் நானே என் மனைவி மீனாட்சியும் வந்து தம்பதி சகீதமா சாமி கும்பிடணும். அவ்வளவுதான். பிரசாதம் கொடுங்க. தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் அஸ்திர சதம் தீர்க்கமாயுஹு. சாமி, ஒரு நாளைக்கு கோயிலுக்கு ஒரு 1000 பேர் வருவாங்களா? 50 பேர் வருவா தம்பி. இந்தாங்க சாமி, இந்த பணத்தை வச்சு கோயிலுக்கு வரவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு அன்னதானமா போட்டுருங்க. அருமையா பண்ணிடலாம். நன்றி சாமி. அப்ப நான் வரட்டுங்களா? தீர்காயுசோட இருங்கோ. நன்றி சாமி. க்ஷேமமா இருங்கோ. என்ன செய்யறது? அண்ணன், சொல்லு மீனாட்சி. அண்ணன், அன்பரசு வீட்ல இருந்து அங்கம்மா பேசுனாங்கண்ணே. அங்கம்மாவா? ஆ, என்ன சொன்னாங்க? வேட்டை மாமா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. வேட்டை மாமா அன்பரசு வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு கோவப்பட்ட அன்பரசு வேட்டை மாமாவை வண்டி ஏத்தி கொலை பண்ண சொல்லிருக்காருன்னு. அவரை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு. எப்ப ஃபோன் பண்ணாங்க? இப்பதானே, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. அவங்க போன் பண்ணி சொன்னதும் நான் அப்பாவுக்கும் வேட்டை மாமாவுக்கும் போன் பண்ண. அவங்க யாரும் போன் எடுக்கல. அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன். மாமா இப்போ சிவன் கோவிலுக்கு போயிருக்காருன்னு. அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு. விடு மீனாட்சி, நீ வேலையை பாரு. அண்ணே, அவன் உலக நக்கல் பிடிச்சவன் மீனாட்சி. அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். என்ன தைரியம் இருந்திருந்தா அன்பரசுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு அவரே சீண்டி பார்த்துருப்பான். அவர் இவனை கொல்ல சொன்னதுல தப்பே இல்லை. விடு, சாவட்டும். அண்ணே, மீனாட்சி, அவனாலதான் உன் கல்யாணத்துல அத்தனை பிரச்சனையும் வந்துச்சு. அவன் செத்தாதான் நீ உன் மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியும். விடு, சாவட்டும். அண்ணே, அது இல்லைன்னு. மீனாட்சி, நீ என்ன சொன்னாலும் நான் போய் அவனை காப்பாற்ற மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு போன வை. அதுக்கு இல்லைண்ணே. அண்ணா ப்ளீஸ்.
என்ன பூங்காவனா? எங்க உன் புருஷன் ஆளைய அவர் காணோம்? முருகன் கோயிலுக்கு போயிருக்காருப்பா. ஓ அது சரி. ஏரியா வாரியா தொகுதி பங்கீடு நடக்குது போலயே. அப்புறம் வேலைம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடி ஆளு மெலிஞ்சு போயிருக்கிய? கலெக்ஷன் சரியில்லையோ? இல்லப்பா சுகர். அது சரி. அம்மா இதுக்கு ரெண்டு யாரும் உன் தோஸ்தா? இல்ல என் சொந்தக்காரங்க. இவ என் நாத்தனார், அவ என் குழந்தையா. வா வாட்ட ஒற்றுமை. வெரி குட் ரீ வெரி குட் ரீ. அப்புறம் இன்னைக்கு மாமனுக்கு பிறந்த நாள், அதனால விழா கால அது ரெடியா? என்னங்க ஆளுக்கு 100 ரூபாய். எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. என்னங்க டேக் இட். அப்படியே எல்லாரும் வாங்க. இந்த ஹாப்பி மொமெண்ட் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துப்போம். எல்லாரும் இங்க கேமரா பாருங்க. சந்தோஷம் முடி. ஃபேஸ்புக்கில் லைக் எல்லாம் குமிய போகுது. என்னங்க இதையும் அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ மாமா வரட்டுமா? போயிட்டு வாயா. டாடா சொல்லுங்க. டாடா. டாடாப்பா, போயிட்டு வாப்பா. மாப்பிள சொல்லு மாப்பிள. அவன் கோயில்ல இருந்து கிளம்பிட்டான். அவனை விட்டுறாத. நீ வையே, நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியா இந்த இடத்துக்கு தானே வரணும். இளைய வா, உன்னை வந்தா தட்டி தூக்கிடுறோம்ல. வா வா வா. ஐயா மறுபடியும் பஞ்சரா? வர வர ஒரு டியூபை 10 தடவைக்கு மேலே பஞ்சரே போட முடியலப்பா. ஆல் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். அண்ணே, வேட்டை மாமாவை பாத்தீங்களா? இந்த பக்கம் நாம போனா. யாரையும் காணுமே. ரோடே எம்டியா கிடக்குது. எப்படி போறது இப்ப? மாமா மாமா மீனாட்சி பாடுறா, கும்பிடு போன தெய்வமே சைக்கிள் ஓட்டிட்டு வரத. ஆர்வத்தை பாரு. ஏன் மீனாட்சி, நான் இங்க ரோட்ல தனியா தவிச்சு நிக்கிறேன், உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்க. பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல மாமா. நீங்க உடனடியா ஒத்தடி பாதையில வீட்டுக்கு போயிடுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏன் 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 எதுக்கு இந்த பதட்டம்? என்னாச்சு இப்ப? மாமா நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்களேன், இங்க நிக்காதீங்க. மாமா
மாமா நான் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். நீ முதல்ல என்னன்னு சொல்லு மீனாட்சி. ஐயோ, என்ன எதுக்கு வீட்டுக்கு போக சொல்ற? ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? என்னாச்சு இப்ப? மாமா நீங்க வெளியே இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து மாமா.